ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டீ ரெசிபி, ஸ்பெஷல் டீ ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய அம்மா எப்போவுமே இந்த மாதிரி தான் டீ ஸ்பெஷலாக போட்டு தருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த சுட சூப்பரான டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளர் தான். ஸோ இந்த 1 டம்ளரில் தண்ணி, 2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் டீத்தூள் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோசஸ். ரொம்பவே இந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டீத்தூள். இந்த அளவு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். இது வந்து சுக்கு பவுடர் வீட்டில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அது. ஸோ சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து வெல்லம், நார்மலாக சக்கரை பொங்கலாம் செய்வோம் இல்லையா, அந்த வெல்லம் 2 துண்டு ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்படியே சிம்மில் நல்லா கொதித்து அந்த சுக்கு ஃப்ளேவர் எல்லாம் நல்லா மெதுவாக இறங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி சாதாரணமாக டீ குடிக்கிறதுக்கும், இல்லை மசாலா டீ, மேக்ஸிமம் நம்ம மசாலா டீ போடுவோம், அப்படின்னா ஜிஞ்சர் டீ போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக சுக்கு டீ போட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. நல்லா டீ நல்லா கொதித்து அந்த சுக்கு பவுடரோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து நல்லா டீ ரெடி ஆகிடும் சீக்கிரமாகவே. ஸோ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 to 3 இல்லை 5 மினிட்ஸ் கூட கொதிக்கட்டும். பட் சிம்மில் வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சுக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று பாதியமாக தட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சுக்கு பவுடராக வந்து ஒரு கண்டெய்னரில் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உங்களுக்கு டீ போடும்போதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டீ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பு டீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டீ வந்து சுட குடிக்கும் போது சூப்பராக இருக்கும். கூட வந்து கருப்பு மூக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதில் வடை செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ டீ நல்லா ஆற்றிக்கலாம். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா இந்த மாதிரி தூக்கி ஆற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான டீ வந்து சுக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.